குறிப்பிடத்தக்க கவிஞர். இன்றைய சூழ்நிலையிலே மகாகவி பாரதியாரிடம் அவருடைய மனைவி செல்லம்மாள் என்ன பேசியிருப்பார், எப்படி பேசியிருப்பார் என்பதனை கற்பனை கலந்து கவிதையாக்கி தர வருகின்றார் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்கள் சென்னையிலிருந்து. இந்த கவிதையை தமிழறிஞர் திரு சாலமன் பாப்பையா அவர்கள் வாசித்துவிட்டு பாராட்டியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. பாருங்களம்மா, நாங்களும் கேட்டு பார்ப்போம். அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலிருந்து ஜெர்மன் தமிழருவி வானொலி நேயர்கள் அனைவருக்கும் சிவகாமி சண்முக சுந்தரம் கூறும் தமிழ் வணக்கம். வணக்கம். நைனே விஜயன் ஐயா, வணக்கம். நலமா இருக்கீங்களா? ஆமா, நலமா இருக்கின்றோம். நீங்கள்? நானும் நலமாக இருக்கிறேன் ஐயா. சசிகலா அம்மா வணக்கம். நலமா இருக்கீங்களா? இன்றைய தலைப்பு, இன்றைய சூழலில் செல்லம்மா இருந்தால் பாரதியோடு என்ன பேசியிருப்பார் என்று என்னுடைய கற்பனை. பாரதியோடு பேசும் செல்லம்மா. சுப்பு, ஆசை முகம் மறந்து போச்சே என்றாய், ஆசையாய் பேசக்கூட மறந்து விட்டாயே. என் பெயரே செல்லம்மா, எப்படி என்னை அழைப்பாய் செல்லம்மா? மல்லிகை மணவாவது வீசும் என்று உன்னை மணந்தேன், உன் தமிழ் மனம் பரவியே இல்லறம் நுகர்ந்தேன். செல்லம்மா நான் இருக்கும்போது யாரது கண்ணம்மா? செல்லம்மா நான் இருக்கும்போது யாரது கண்ணம்மா? எனக்கு தெரியாமல் என்னை விட்டு வேறொருத்தி மீது உனக்கு எண்ணமா? மல்லிகை மணாளன் தருகிற விருதின் பெயரோ பாரதிமணி. என் மணாளன் வீட்டிற்கு வாங்கி கூட தருவதில்லை ஒரு நெல்மணி. நான் வாங்கப் போகிறேன் பெண்களுக்கான 1000 ரூபாய் விண்ணப்பம். நீயோ மறுத்துவிட்டாய் மூத்த தமிழறிஞர் விண்ணப்பம். இளைஞர்கள் பரபரப்பாய் உலா வருவது முகநூலில், உன் ஆராய்ச்சி புரட்சி எல்லாம் இருப்பது பூநூலில். எனக்கு தொழில் கவிதை என்பது உன் முழக்கம். வீட்டில் இருந்து கொண்டு வேலை செய்யாதிருப்பதே உன் வழக்கம். பெண்கள் வீட்டு வேலை செய்ததெல்லாம் அந்த காலம். வீட்டிலிருந்தே நாங்கள் வேலை செய்வது இன்றைய கோலம். குடும்பத் தலைவனாக உன்னால் வீட்டிற்கு இல்லை ஒரு வருமானம். சுற்றமும் நட்பும் நாளும் தருகிறது நமக்கு அவமானம். உன் உயர்ந்த கவிதையை மதித்து எவனும் கொடுப்பதில்லை சன்மானம். நான் வேலைக்கு போகிறேன் என்று சொன்னாலும் தடுக்கிறது உன் தன்மானம். உன் வாழ்க்கை துணை நானே காப்பாற்றுகிறேன் உன் மானம். பெண்ணுக்கு உரிமை கேட்டாய், மண்ணுக்கு உரிமை கேட்டாய். இரு பாரதி, நான் பேசும்போது குறுக்கே பேசாதே. உன்னை விட எவன் புனைகிறான் ஏற்றமிகு கவிதை? உன் கவித்திரம் மீது உனக்கு இருக்க வேண்டியதுதான் மமதை. நீ என் கையை பிடித்து தெருவில் அழைத்து வந்ததும், புகைப்படத்தில் நீ நின்று என்னை அமர வைத்ததும், உனக்கு ஏதோ பெண்ணுரிமை புரட்சி என்ற எண்ணம். 100 ஆண்டு கடந்தும் பெண் அடிமைத்தனம் மாறவில்லை இன்னும். 100 ஆண்டு கடந்தும் பெண் அடிமைத்தனம் மாறவில்லை இன்னும். ஆண்கள் கொடுத்து பெறுவதல்ல பெண்ணுரிமை. பெண்ணுரிமை என்பது என் உரிமை. உணவு உடை உறையுள் என்பதில் இருந்தது தட்டுப்பாடு. எங்கள் உணர்வுகளை மதித்து விதிக்கவில்லை கட்டுப்பாடு. அரிசிப்பானை காலியாக இருந்தது, விடுதலை பணியே உனக்கு ஜோலியாக இருந்தது. அடிமை இந்தியா விடுதலை பெற உன் கவிதைதான் தீனி போட்டது. அடிமை இந்தியா விடுதலை பெற உன் கவிதைதான் தீனி போட்டது. நீ வீடு வாங்கி தரவில்லை, ஆனால் தேசம் வாங்கி தந்தாய். மாற்றி கட்ட சேலை வாங்கி தரவில்லை, ஆனால் பாரத மாதாவின் மானம் காத்தாய். உன்னுடன் வாழ்கையில் எதுவும் இல்லை எனக்கு. உன்னுடன் வாழ்கையில் எதுவும் இல்லை எனக்கு, ஆனால் எல்லாம் கிடைத்தது எனக்கு. இன்னும் உன்னோடு பேசிக்கொண்டிருப்பது தப்பையா? எனக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது சுப்பையா. வரட்டுமா ஐயா? இந்த கவிதையை தமிழ் திரு சாலமன் பாப்பையா அவர்கள் வாசித்துவிட்டு வாழ்த்திய நெகிழ்ச்சியான தருணத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள் பாரதியை எண்ணி அவரது இணையர் செல்லம்மா சொல்லுவதாய் எழுதியிருக்கும் சில வரிகள் நம்மை எண்ணி பார்க்க வைக்கும் சொந்த சிந்தனை.
புதிய திசையில் நம்மை நகர்த்த முயல்கிறது என்று சாலமன் பாப்பையா வாழ்த்தியிருக்கின்றார். வாய்ப்பளித்த ஜெர்மன் தமிழருவி வானொலிக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முகசுந்தரம். சிறப்பு சிறப்பு சிவகாமி சண்முகசுந்தரம். கேள்வியும் பதிலுமாக பாரதியும் செல்லம்மாவும் பேசியதை சிறப்பாக கொண்டு வந்திருந்தீர்கள். ஆமாம், நல்ல கேள்விகளும் நல்ல பதில்களுமாக அமைந்திருந்தது. 100 வருடமாகியும் பெண்ணுரிமை கிடைக்கவில்லை, தோளில் கை போட்டால் மட்டும் பெண்ணுரிமை கிடைத்து விடுவா, கேட்டு பெறுவதல்ல பெண்ணுரிமை என்று சிறப்பாக வலுத்து கட்டினீர்கள் கவிதையிலே. ஆமாம், அருமையாக இருந்தது. சிவகாமி சண்முகசுந்தரம் மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பீங்களம்மா. நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கவிதைக்களம். இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.